மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 6 verse 21. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குது? ஒரு கேள்வி இன்றைக்கி இருக்குது. பிரியாணியில் இருக்குது, நல்ல ஆடையில் இருக்குது, மேக்கப்பில் இருக்குது, பணத்தில் இருக்குது, சொத்தில் இருக்குது, நகையில் இருக்குது, ஸ்தானத்திலே இருக்குது. ஆனால் உங்களுடைய இருதயம் எங்கே இருக்கிறது? நம்ம வாசித்தோம் பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கும்பொழுது 4ஆம் வசனத்திலே வாசித்தோம், என்னில் நிலைத்திருக்கிறவன். அப்போ இருதயம் கர்த்தரிலே நிலைத்திருக்கணும் என்றால் அங்கே நீங்கள் வாசிக்கும்பொழுது 10ஆம் வசனத்திலே எப்படி நிலைத்திருப்பது என்று கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போலவே. அப்போ நம்மளுக்கு இருதயம் நிறைய ஆசைப்படுது, அப்படி தானே? நம்ம ஆசை நிறைய இருக்குது. அதனால தான் தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லுகிறாங்க, இருதயமானது எப்படிப்பட்டதா? மகா கிறுக்குள்ளது. எப்படிப்பட்டது? ஆமாம், ரைட்டாகவே யோசிக்காது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறான், மனுஷனுடைய சிந்தை நித்தமும் ஆமாம், நல்ல காரியத்தை சொன்னால் மனசில் பதியாது, கெட்டது சொன்னால் டபக்குன்னு பிடிச்சிடுறாங்க. நல்லது 1000 வாட்டி சொன்னாலும் என்ன பண்ணாது, காதில் ஏறவே ஏறாது. இந்த ஒரு வீடியோ ஒன்று பார்த்து, அந்த குழந்தை முதல் வார்த்தை பேசணும்னு எதிர்பார்த்துனே இருக்கிறாங்க. எல்லாம் குழந்தை என்ன பண்ணோம், முதல் வார்த்தை பேசணும், ஒன்று அப்பான்னு சொல்லணும், இல்லை அம்மானு சொல்லணுன்ட்டு சொல்லினே இருக்கிறாங்க. இது அப்பாவும் சொல்ல மாட்டேங்குது, அம்மாவும் சொல்ல மாட்டேன். ஒரு நாள் அப்பா அம்மாவுக்கு பயங்கர சண்டையில் அந்த அப்பா என்ன பண்ணாருன்னா ஒரு கெட்ட வார்த்தையில் திட்டுறார். டக்குன்னு அந்த குழந்தை பிடிச்சிச்சு. இது வரைக்கும் அப்பாவையும் சொல்ல அம்மாவையும் சொல்ல, வாயை தந்தா என்ன தான் வருது? கெட்ட வார்த்தை தான் வருது. சொல்லுமா அப்படின்னா ஜோனத்தன் அப்படி தான் இருந்தான், கெட்ட வார்த்தை இல்லை. சின்ன வயசில் என்னன்னா யாரை பார்த்தாலும் டேனுவான், யாரை பார்த்தாலும். ஒரு முறை ஒரு எல் ஜோசப்னு இருக்கிறாங்க பாருங்கள், முழங்கால் யுத்தம், அந்த இடத்துல என்ன ஊர் அது, ஏதோ ஒரு பாளையம் கொட்டையா, ஓசூருக்கு பெங்களூர் போகிற வழியில் ஒரு சர்ச்சுக்கு போனால் அங்கே அகஸ்டின் ஜெபகுமாரும் இருக்கிறார். 2 பேரும் பெரிய பெரிய ஊழியக்காரங்க. இவனை கார்லேயே வச்சுன்னு இருந்தோம், வெளியிலே இறக்கவும் இல்லை. பெரிய மைதானம், பெரிய சர்ச்சு. ஆனால் நானும் உட்காந்துக்கின்னு என்ன பண்ணின்னு இருந்தேன், அவனுக்கு வாட்ச்மேனாக இருந்தேன். ஏன்னா திடீர்னு அவர் அகஸ்டின் ஜெபகுமார் வந்து டேய் அப்படின்னா என்னடா அப்படின்ட்டு என்ன பண்ணுறது. அப்போ எவ்வளோ நல்ல வார்த்தைகள் இருக்குது. ஆனால் சில நேரங்கள் மனசு எப்படி இருக்குது, பொல்லாததையே பிடிச்சிக்கொள்ளு, பொல்லாதது தான். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், உன் பொக்கிஷம் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு, ஏதோ ஒரு காரியத்தை அடைய வேணும், இது ஒன்று நடந்தால் போதும். சிலர்லாம் சர்ச்சுக்கு வரும்போது கூட அதுக்கு தான் யோசித்துனே வருவாங்க, ஆண்டவர் இது மட்டும் செஞ்சிட்டார்னா ஞானஸ்தானம் ஏற்றுறேன் ஐயா. அவர் சொன்னது போல் கர்த்தர் செய்யவே மாட்டார். அங்கே தான் அவருடைய விளையாட்டே இருக்குது. நீ எவ்வளோ நாள் தான் யோசித்துனுக்கிறோன்னு பார்க்கலாம். நம்ம சர்ச்சில் ஒருத்தர் இருந்தார், இப்போ கல்யாணம் ஆகிட்டு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. நியூ இயருக்கு மட்டும் வருவார். அவங்க ஃபேமிலி எல்லாருமே கிறிஸ்தவங்க. நியூ இயருக்கு மட்டும் வருவார். எல்லா நியூ இயரையும் பார்த்து நான் அவர்கிட்ட பேசுவேன். யாரை பார்த்து பேசுகிறனோ இல்லையோ ஜன கூட்டத்தில் அப்படியே போய் கையை குத்து, இன்றைக்காச்சும் வந்தீங்களே ரொம்ப சந்தோஷம், இந்த புது வருஷத்துலையாச்சும் ஒழுங்காக வாங்க அப்படின்னு அவர் ஒன்று ஒரே ஒரு காரியம் நடக்கணும் ஐயா, நான் இங்கே தான் இருப்பேன், நான் எங்கே போகிறேன் ஐயா, எல்லோரும் இங்கே தானே வராங்க, இங்கே தான் வரும். அவர் நினச்சி அவர் சர்ச்சுக்கு வந்திருந்தா கூட அவர் நினச்சது நடந்துருக்கும். அவர் சர்ச்சுக்கு வந்திருந்தா கூட நம்ம எல்லாம் சேர்ந்து ஜாம் பண்ணி நினச்சது கல்யாணம் தான். ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு அவர் வெயிட் பண்ணுகிறார். கடைசியாக அந்த பொண்ணு வேறு பையன் கூட போயிடுச்சு. ஹல்லேலூயா, கர்த்தர் அங்கே தான் விளாட்றாரு. என்ன பண்ணுறது? அவருடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே அவருடைய இருதயம் இருந்துச்சு. ஆண்டவர் இது செஞ்சால் போதும். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, சர்ச்சுக்கு வாடானா இவருனால எனக்கு ஒரு பொக்கிஷம் இருக்குது, என் இறுதி அங்கே இருக்குது, அது நடந்தா அதையே பிடிச்சின்னு இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருந்தால். கடைசி லைன் அழகாக சொல்லுது, வசனம் கடைசியில் சொல்லுகிறது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. எல்லாம் சேர்ந்து அது சொல்லுவோமா? என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ ப்ரொமோஷனா அங்கே என்ன சொல்கிறாரு? என்னை அல்லாமல் உங்களால். ஆமாம், கடன் பாரம் மாறணுமா? என்ன சொல்கிறாரு? என்னை அல்லாமல் உங்களாலே
ஒன்றும் செய்ய முடியாது. குடும்பத்தில் சமாதானமாக என்ன சொல்கிறாரு? என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நம்ம பொக்கிஷன்லாம் இறுதியெல்லாம் எங்கே இருக்கு? அதுலேயே தான் இருக்குது. அப்போ கர்த்தர் அங்கே சொல்கிறாரு, என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. அதுதான் அவர் கடைசியாக சொன்னார். கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். என்ன பண்ணுமா? இயேசு யாரு? இதே தெரிய மாட்டேங்கிறீங்களே நீங்கள். இயேசு யார்? பிலிப்பியர் 2:6 சொல்லுகிறது, அவர் தேவனாயிருந்தோம். யாரு? ஆமாம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்றால் மூவரும் ஒருவர் தான். பிதா சிருஷ்டிகர்த்தர். இயேசுவை குறித்தும் சொல்லுகிறது, அவரும் சிருஷ்டித்தான். சிருஷ்டிக்கப்பட்டது ஒன்றும் அவராலே அல்லாமல் சிருஷ்டிக்கப்படவில்லை. யோவான் 1 வாசிக்கிறோம். யோபிலே வாசிக்கிறோம், தேவ ஆவியானவர் சிருஷ்டிகர்த்தர். அப்போ எதெல்லாம் பிதாவை சொல்லுகிறோமோ அது குமாரன், எதெல்லாம் குமாரனை சொல்கிறோமோ அது பரிசுத்த ஆவியானவர். எல்லாவற்றிலும் அப்படிதான். தேவன் எங்கும் நிறைந்திருக்கிறார். இயேசுவும் அதே தான். நாத்தானியேலை பார்த்து சொல்லுகிறார், நீ மரத்துக்கடியில் இருந்தபொழுது நான் உன்னை கண்டேன். அப்படின்னா என்ன சொல்லணும்? அவரு அப்படி ஆண்டவர், நாம அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டு இருந்தேன் அப்படி தானே சொல்லணும். அவரு என்ன சொல்றாருன்னா, நீர் இஸ்ரவேலின் ராஜா. என்ன சொல்றாரு? அப்ப யாரும் பார்க்காத இடத்துல இவர் இருக்கிறார், ஆனால் தேவனும் அங்கே இருந்தார். ஹல்லேலூயா. அதே போல பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் பார்க்கிறோம். அவருக்கு மறைவாய் எங்கே போவேன்? அவருடைய ஆவிக்கு மறைவாய் எங்கே போவேன்? எல்லா இடங்களிலும் இருக்கிறார். அப்போ God are equal. அப்ப இயேசு ஏன் பிதாவுக்கு கீழ்ப்படியணும்? நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்குறது? இப்போ அண்ணன் இருக்கிறாரு, நான் இருக்கிறேன், ஐயா இருக்கிறாரு. அண்ணன் சொல்லி நான் கேட்கணும் போது நீ சொல்லி ஏன் கேட்கணும்? உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கு இருக்குன்னு சொல்லலாம்ல. அப்படி தானே? ரெண்டு பேரும் ஒரே குடும்பத்தில் ஒரே தகப்பனுடைய பிள்ளை தானே. அதனால் நீ சொல்லி நான் கேட்குறது, நான் சொல்லி நீ கேட்குறது. ஆனால் பிதா சொல்லி இவர் என்ன பண்ணுறாருனா, ஈக்குவலாக இருந்தும் அவருடைய ஈக்குவாலிட்டியை இவர் குறைச்சிக்கினார். அவரே அவர் பிதா கிட்ட சொல்கிறாரு, எனக்கு விருப்பம் இல்லை, சாவறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால், இந்த வேதனை நீங்க கூடுமானால், இந்த சிலுவை நீங்க கூடுமானால், இந்த அவமானம் நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்ய, எனக்கு இதில் ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை. ஆனாலும் என் சித்தம் அல்ல, உம் சித்தம் ஆகட்டும். அப்போ ஈவன் தோ தே ஆர் ஈக்குவல், அவர் என்ன பண்றாரு? தன்னை தாழ்த்தி, சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி, தன்னை என்ன பண்ணார்? பாருங்க. அதனால தான் தேவன் என்ன பண்ணாரு? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கொடுத்தா. அப்ப இவருக்கு ஆசை இருக்கு, ஆனா இவர் என்ன சொல்றாரு? உம்முடைய சித்தம். அப்ப நம்மளுக்கு ஒரு பொக்கிஷம் இருக்கு, அங்கதான் இறுதியும் இருக்கு. பணம் வரணும், பணம் வரணும், பணம் வரணும். நிறைய பேருக்கு பொக்கிஷமே அங்கதான் இருக்குது. பரலோகம் போனதுலாம் இல்லை. பரலோகம்லாம் அதெல்லாம் லாஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னதான்? மணி. அதுக்கப்புறம் காட். அதுக்கப்புறம் தான் மீதி இருக்கிற லிஸ்ட்டே. காடு எல்லாம் வந்து இப்போல்லாம் ஃபஸ்ட்டில் இல்லவே இல்லை. மணி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். பணம் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம். அந்த ஒரு லெவலில் நம்ம இருதயமே அந்த பொக்கிஷத்தில் இருக்கும்பொழுது, இயேசுவுக்கும் அப்படி இருந்த பொழுதும் இயேசு என்ன பண்ணார்? ஒப்பு கொடுத்தா. அப்போ அதுதான் கடைசியாக சொன்னாங்க, எந்த இடத்துல இதுதான் என் பொக்கிஷம்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவரே உமக்கு என்ன செய்யுங்க. நான் ஒருத்தர் சொன்னேன் பார்த்தீங்களா, லவ்னு. அவர் அந்த பொண்ணையே புடிச்சின்னு இல்லாமல் என்ன சொல்லியிருந்துருக்குண்ணா, உமக்கு என்ன சித்தமோ என் வாழ்க்கையில் எந்த பொண்ணை காமிக்கிறீங்களோ அந்த பொண்ணை நான் கட்டிக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு இந்த பொண்ணு. ஆனால் என்ன இல்லை, என் இறுதி எல்லாம் இங்கே தான் இருக்குது. காலைல இருந்தால் குட் மார்னிங், நைட்டு இருந்தால் குட் நைட்டு. ஆமாம், எல்லா நைட்டும் சொல்லி மிட் நைட்லேயும் மெசேஜ் அனுப்பிச்சின்னு தான் இருக்கிறாங்க. இறுதி எல்லாம் அங்கே தான் இருக்குது. ஆனால் சப்மிஷன் எங்கே வருதுன்னா, ஆண்டவரே இது என் ஆசை தான், ஆனால் என் சித்தம் அல்ல, உமக்கு யார்? அப்போ பாருங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்களை குறித்ததான ட்ரீம் இருக்குது. நம்மளுடைய இறுதியெல்லாம் பிரியாணி மேலேயே இருக்குது. ஆனால் பிரியாணி நைட்டில் ஜீரணம் ஆகாது. அப்படி தானே வயசானவங்களுக்கு? ஆமாம், நான் பிரியாணியே சாப்பிட்றதில்ல. சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த பிரியாணி ஸ்மெல்லு இருந்தாலே கூட பிடிக்காது. எனக்கு பிரியாணி பிடிக்காத ஒரு ஃபுட்டு. அதனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் என்னென்னா சிலருக்கு அதுலேயே தான் இருக்கும், ஐயோ கல்யாணத்துக்கு போய்ட்டுமே சீக்கிரம் போகலாம்,
பிரியாணி காலி ஆகிட போகுது, சீக்கிரம் போகலாம். ஆனால் கர்த்தருக்கு ஒரு சித்தம் இருக்கும், வர 4 நாள் உனக்கு வயிறு கோளாறு பண்ணாதபடி நீ லேட்டாகவே போ. அதை நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஏற்றுக்கிறதில்ல. ஐயோ இன்றைக்கி அந்த சர்ச்சு கல்யாணம் ஆச்சே, பிரியாணி மிஸ் ஆகிடக்கூடாதே. கல்யாணத்துக்கு போகிறோமோ இல்லையோ, மொழி எழுதுகிறோமோ இல்லையோ, முதல் பந்தியில் இடம் பிடிச்சிடலாம். இன்றைக்கி நான் உற்சாகப்படுத்துகிறேன், உங்கள் இறுதி அங்கே இருந்தால் கூட கர்த்தருடைய சித்தத்தை பிரியாணி மெயின் சொல்ல உங்களுக்கு தெரியும் சூழ்நிலை எது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு வார்த்தை என்ன பண்ணுங்க, ஜாம் பண்ணுங்க. நாட் மை வில், லெட் யோர் வில் பி டன். என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம். ஒரு முறை அண்ணன் இங்கே சொல்லும் பொழுது சொன்னார், ஒருத்தர் வேலையில் போய் சேர்ந்துட்டாரா, ஆனால் அவருக்கு பிடிக்காத வேலை. என்னது பிடிக்காத வேலை, என்னடா இந்த வேலையில் போய் சேர்ந்துட்டோமேன்னு சொல்லி அண்ணங்கிட்ட வந்து சொன்னாரான், வேறு எங்கேயும் வேலை கிடைக்கல, இங்கே தான் வேலை கிடச்சிது அப்படின்னும் போது அண்ணன் ஒன்று சொன்னாரான், யோசேப்பு அடிமையாகி போனான், கிடச்ச வேலை நல்ல வேலை இல்லை. ஆனால் யோசேப்பின் நிமித்தம் போர்த்திபா வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்படி தானே? அப்போ நீ ஏன் அந்த இடத்துல போய் சேர்ந்தனா, உனக்கு பிடிக்கல, ஆனால் உன்னை வைத்து அந்த முதலாளியை இன்னும் தேவன் என்ன பண்ண போகிறாரு, விருத்தி அடைய செய்ய போகிறான், வளர செய்ய போகிறான். அவன் பெரிய ஆளாக ஆகி ஆவறதுக்கு உன்னை அங்கே என்ன பண்ணுறாரு. ஆமாம், 5000 ரூபாய்க்கு போய் சேர்ந்தோம், கர்த்தர் அவனை வளர செஞ்சு 5000 ரூபாயில் இருந்தவனை 10,000 ரூபாய், 10,000 ரூபாயில் இருந்தவனை 20,000 ரூபாய். கடைசியாக பார்த்தா முதலாளிக்கு வர லாபத்தில் செகண்ட் பிளேஸ் யார் தான் இருக்கிறா, யோசேப் தான் உட்காந்துன்னு இருக்கிறான். ஆனால் போய் சேர்ந்தது என்ன, அது சம்பளம் கொடுக்காத வேலை. போய் சேர்ந்த இடம் சம்பளம் கிடைக்காத வேலை. ஆனால் நீ எங்கே இருக்கிறையோ அங்கே உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது எப்போ தெரியுங்களா, நான் இந்த வேலைலாம் செய்ய மாட்டேன். நான் யார் தெரியுமா, என்ன படிச்சிருக்கிறேன் தெரியுமா, என்னை கூட்டின்னு போயிட்டு எனக்கு போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸு தெரியுமா, அப்படியே கோடு கோடாக கலர்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் அண்ணனுங்க 10 பேரும் வேலைக்கு போவாங்க, நான் வீட்டில் அப்பா கூட உட்காந்துன்னு இருப்பேன். என்ன போயிட்டு என்ன வெயிலில் அடிக்கிற வெயிலில் போய் புல்லை பிடுங்கன்றீங்க, தண்ணி ஊற்றுங்கன்றீங்க, இது யார் செய்வா அப்படின்ட்டு இருமாப்பு பிடிச்சின்னு இருந்தா அந்த போர்த்திபாவை வச்சே கர்த்தர் அடி அடி அடின்னு அவனை அடித்து ஒரு வழி ஆக்கிட்டு இருப்பார். நிறைய பேர் நீ அடி வாங்கினே தாங்கிறாங்க. என்னன்னா என் பொக்கிஷம் அங்கே தான். நான் யார் தெரியுமா, ஆனால் தேவனுடைய சித்தத்திற்கு விட்டு கொடுத்ததினாலே எப்படி இயேசு விட்டு கொடுத்து எல்லா நாமத்திற்கும் மேலாய் உயர்த்தப்பட்டாரோ, யோசேப்பு விட்டு கொடுத்தான், எல்லா நாமத்திலும் மேலான இடத்துல கொண்டு வந்தார். இன்றைக்கும் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நல்ல ஒரு வார்த்தையை கேட்டோம். வேர் இஸ் யோர் ட்ரெஷர் தேர் யுவர் ஹார்ட் வில் பி ஆல்சோ. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். இன்றைக்கி கேள்வியோடு போங்க, போகும்போது பைக்கை ஓட்டும் போது வாகனங்களை ஓட்டும் போது இந்த கேள்வியை யோசித்து எங்கன்னா இடிச்சிடக்கூடாது, யோசிச்சுனே போங்க. வேர் இஸ் யுவர் ஹார்ட், உங்கள் இருதயம் எங்கே இருக்குது, எதை தேடின்னு இருக்குது, எதை வாஞ்சிக்கிறது, அதையே யோசித்து கொண்டு வித் தட் அந்த இடத்துல அவர் சொன்னது போல் என் சித்தால் ஆண்டவரை இதை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், உமக்கு பிரியமானதை செய்யும் என்று சொல்லி நம்ம எல்லாம்